பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேறிய சரவண விக்ரமுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வந்திருக்குங்க. அவர்கிட்ட சில பல கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். இந்த பிக் பாஸ் வீட்டில் யார் ரொம்ப போலியாக இருப்பதாக, ஃபேக்காக இருப்பதாக யாரை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது, நான் உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா, நான் விஷ்ணு அவர்களை ஒரு ஃபேக்காக இருக்காரோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தினேஷ் அவர்களையும் ஃபேக்காக இருக்காரோன்னு நினச்சேன். அர்ச்சனாவை நான் ரொம்ப ஃபேக்குன்னு நினச்சேன். ஆனால் அது நான் நினைத்தது தவறுங்கிறது நான் வெளியில் புரிந்து கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. சரி, இந்த பிக் பாஸ் வீட்டில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னா விஜயவர்மாவை நான் சொல்லுவேன். ரொம்ப அவர் அமைதியாகவே அப்படி அழகாக வராரு. அதனால் விஜயவர்மா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. சரி, அதற்கு அடுத்த போட்டியாளர் யாராவது இருக்காங்களான்னா, நான் விசித்ரா மம்மியை சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நாங்கள் எல்லாருமே அவங்களாம் 2 வாரம் 3 வாரத்தில் எவிக்ட் ஆகிடுவாங்கன்னு நினைச்சோம். பட் அவங்க என்ன ஆடுறாங்க ஏது ஆடுறாங்கன்னு எனக்கு புரியல. பட் மக்கள்கிட்ட அவங்க நல்ல ஒரு கனெக்டிவிட்டியாக இருந்திருக்காங்கங்கிறது வெளியில் வந்ததுக்கு பிறகு எனக்கு நல்லாவே புரியுது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு. அதற்கு அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களுடைய பார்வையில் யார் டாப் 5 ஃபைனலிஸ்ட்? இல்லை, இது வீட்டில் இருக்கும்போது நாங்கள் அடிக்கடி பேசுகிறது தான். அதில் கண்டிப்பாக எப்போதுமே நான் அதில் என்னுடைய பெயரை சொல்லிப்பேன். நான் 2வதாக மாயாவை சொல்லுவேன், பூர்ணிமாவை சொல்லுவேன். இப்படி தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். நிக்சனை சொல்லுவேன். ஆனால் இப்போ நான் வெளியில் இதில் ஒரு அனலைஸாக சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக அதில் நான் சொன்ன மாதிரி விஜயவர்மா இருப்பார், விசித்ரா இருப்பாங்க. ஏன்னா அங்கே ஸ்ட்ராங் பிளேயர்ஸாக நான் பார்த்தேன் இல்லையா. அதற்கு அடுத்தது அர்ச்சனா இருப்பாங்க, தினேஷ் இருப்பாங்க, மணி 5வதாக மணி இருக்க வாய்ப்பு. இல்லைன்னா இதில் மாயா, பூர்ணிமா, நிக்சனில் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் விஷ்ணு டிக்கெட் ஃபினாலே அடித்து அந்த 5 அவர் ஒருவராக மாறிட்டார். மற்றவங்க யார் வர போகிறாங்கங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, உங்கள் இன்டர்வியூ எடுக்கும்போது கீழே டைட்டில் வின்னர்னு வருது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எந்த விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா உள்மனதுலேருந்து அது நடக்கும். அதனால தான் நான் போய் என்ன பண்ணுவேன்னா, எல்லாரும் தூங்கினதுக்கு பிறகு அடுத்த ராத்திரியில் போய் நான் டைட்டில் வின்னர் சரவண விக்ரம்னு சொல்லுவேன். ஆனால் அது விஜய் வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓஹோ நம்ம சொல்கிறது வெளியில் டெலிகாஸ்டே ஆகிடுச்சுன்ட்டு. பட் அதை ட்ரால் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டேன். இங்கே இருக்கிறவங்களும் அதை கேட்டுட்டு என்னை கலாய்ச்சாங்க. இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லுவதை நான் விடவே இல்லை. நான் தொடர்ந்து டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் வெளியில் வந்துட்டேங்கிறத இப்போ வரையும் என்னால் நம்ப முடியல. சரி, இப்போ கேம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, நான் வெளியில் வந்த அதிர்ச்சி, நான் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறதே இல்லை. அதை விட முக்கியமாக நான் கனவு கண்டு கொண்டு இருந்தது டிக்கெட் டு ஃபினாலே ஆடணுங்கிறதுக்காக தான். அதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால் நான் எனக்கு பார்க்குற மூடெலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடைசி வரையும் மாயா பூர்ணிமா பற்றி அவர்கிட்ட எதுவும் கேள்வி கேட்காதே இருந்திருப்பாங்க. கேட்டாலும் இப்போ அவங்கள பற்றி பேசுகிற மனநிலையில் நான் இல்லை. அதுக்கு சில வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது. அதற்கு பிறகு நான் பேசுகிறேன்னு சொல்லி முடிக்கிறேன்.